Hello everyone, praise the Lord. Happy to see you through this wonderful morning devotion video. இந்த காலை நேர செய்தி மூலமா உங்களை பார்ப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. எந்த நாளும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91:3 வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு வேத வசனம். நம்ம ஆபத்து நேரிடும் பொழுது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் பொழுது, நோயில சிக்கா இருக்கும் பொழுது, இந்த சேஃப் வேணும், ஒரு மாதிரி பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆசுவது ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வீட்டுல உண்டு. இந்த வசனம் சில ஆழமான அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா CV என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்கிறது. The Lord will keep you from secret traps. ஒரு மறைவான கண்ணி, உங்களுக்கே தெரியாம இருக்கிற அந்த மறைவான டிராப்ல இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் என்று இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதத்துல, இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல நபருடைய வாழ்க்கையில இருக்கிற மறைவான கண்ணிகளுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவார். இட்ஸ் நாட் அ ப்ராபசி. நான் தீர்க்கதரிசி கிடையாது, பாஸ்டர் ப்ராபசியா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. இட்ஸ் அ பைபிள் வேர்ஸ். வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை இது. கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிற, அவருடைய மறைவில் தங்கி இருக்கிற, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னை அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். நீங்க சொல்லப்பட்ட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 3rd verse இது வருது. அவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே என்னன்னா, மறைவான கண்ணிக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். சில இது நம்ம கண்ணுக்கு தெரியும், சில பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன்ஸ் கேன் ஹேண்டில். அதை அப்படியே லைட்டா என்ன பண்ணிடலாம். சில பிரச்சனை நமக்கு ஏன் இது நடக்குதுன்னே தெரியாது. சில நேரம் நம்ம எங்க இருந்து இந்த ஆபத்து வந்துச்சு, எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்து, எங்க இருந்து இந்த பினான்சியல் கிரைசிஸ் வருது, ஏன் வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு, ஏன் இப்படி ஒரு ப்ராப்ளம் நம்மளை சுத்தி வந்துட்டே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இட்ஸ் அ ட்ராப். அது ஒரு மறைவான கண்ணி. அதனால நம்ம அடிக்கடி அதுல விழுந்து போய் நம்ம ரொம்ப பிரச்சனை பேர போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்புற ஜனங்களுக்கு, என் நிழலில் தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு, என்னுடைய மறைவில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மாதிரியான மறைவான கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிற ஒரு பலனை நான் தருவேன் என்கிறது வேதவசனம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை. நீங்க டாக்டர்ஸ் போனீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, நம்ம டிசிஷன் போய் நம்ம ஒரு நோய் நமக்கு அப்படின்னு என்னன்னா, அவங்க உடனே கேட்கறது அவுட்புட் என்னன்னு கேட்க மாட்டாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, இப்ப காய்ச்சல்னா 2 நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, என்ன போச்சு, ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு, அந்த அவங்க எங்க இருந்து இதை ஆரம்பிச்சு இந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அதை தான் டீல் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க வெளியில அவுட்புட்டை பார்த்து அதை டீல் பண்ணவே மாட்டாங்க. இதை பொறுத்த நம்முடைய ஆண்டவரும் இந்த சீக்கிரட், நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதுக்கான அந்த கண்ணி, அந்த டிராப் எங்க ஆரம்பிச்சு, என் பிள்ளை விழுந்துட்டான், என் பிள்ளை ஒரு விஷயத்தை அடிக்கடி சிக்கிறான்னா, இந்த டிராப் அவனுக்கு எங்க வந்துச்சுன்னு பார்த்து அந்த டிராப்பை ஆண்டவர் கண்டுபிடிச்சு அதை நீக்குகிறார். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் சீக்ரெட் டிராப்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் மறைவான கண்ணி உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்களுடைய உறவுகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எங்கெல்லாம் மறைவான கண்ணி இருக்கிறதோ அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அடுத்த வார்த்தைகள் சொல்லுகிறது, டெட்லி டிசீஸ், பாழாக்கும் கொள்ளை நோய், உங்களை வருத்தப்படுத்துகிற, உங்களை ரொம்ப மோசமாக்குற சில பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை தப்பு வைப்பார். இந்த மே மாசம் ரொம்ப உஷ்ணத்துல இருக்கலாம், இந்த காலகட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்கு, சில பேர் ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்துதான் போறாங்க, டெட்லி டிசீஸ் நிறைய வந்துட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, திடீர்னு இறந்துட்டா அப்படிலாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான டெட்லி டிசீஸ் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். நான் முன்னாடி சொன்னது போல, இட்ஸ் நாட் அ ப்ராபசி, இட்ஸ் அ பிப்ளிக்கல் ஹோப். இது நம்ம வேதம் நம்ம கொடுக்குற நம்பிக்கையா இருக்குது. டெய்லி இந்த வசனத்தை சொல்லி, விசேஷமா இந்த காலை வேளையில உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த வசனத்தை சொல்லி அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை அவங்க மேல ஆசீர்வாதமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நிச்சயமாகவே தப்புவிப்பார். ஏன் அப்படின்னா, நீங்க உன்னதமானவருடைய மறைவில தங்கி இருப்பதா. தேங்க்யூ. God bless you and have a great day.